வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு சைரன் பேட்சில் 3வது வகுப்பு பார்க்க போகிறோம். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கான பொது அறிவுக்கான வினாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசம் வழங்கப்படுகிறது. ஸோ அதில் இன்றைக்கி 3வது வகுப்பு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் வழங்கப்படும். ஸோ அதை நீங்கள் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுவோம் கிளாஸ் முடிஞ்ச உடனே. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ தேவையானவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கான கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ 3வது வகுப்புனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41வது கேள்வியிலிருந்து 60ஆம் கேள்வி வரைக்கும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ முதல் 2 வகுப்புகளில் 20 வரைக்கும், அடுத்து 20 முதல் 40 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி 41லேருந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ 41வது கேள்விக்கு அந்த கேள்வியிலிருந்து பார்க்கணும். முதல் கேள்வி பாருங்கள், இயற்கை ஆக்சிஜன்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா தாவர ஹார்மோன்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது தாவரவியலில் வரும். ஓகேவா? அதாவது ஆக்சிஜன்கள் சொல்லுவாங்க. ஆக்சிஜன்கள்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே ஆக்சிஜன்கள் நிறைய இருக்குது. ஸோ அதில் இயற்கை ஆக்சிஜன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தாவர வளர்ச்சிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இலைகளோட வளர்ச்சி, பழங்களுடைய வளர்ச்சி, இந்த மாதிரி இதுக்கான பயன்படக்கூடியது அந்த ஹார்மோன்கள். ஸோ அதில் ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். ஓகேவா? ஸோ எத்திலின், ஆக்சின், அடுத்து பார்த்திங்கன்னா சைட்டோகைனின், இந்த மாதிரி நிறைய வகையான ஹார்மோன்கள் இருக்குது. ஸோ அது ஒரு வகை தான் இந்த ஆக்சிஜன்கள். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா இந்த மூணுமே ஆப்ஷன் பி இருக்குல்ல, NAA, அடுத்து பார்த்தீங்கன்னா 2,4,5T, அடுத்து பார்த்தீங்கன்னா 1AN அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செயற்கை ஆக்சிஜன்கள். இந்த IAA இருக்கு இல்லையா, அது 1A இல்லை, IAA. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை ஆக்சிஜனுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ IAA. அடுத்து பொருந்தாத இணை கேட்குறாங்க. 42வது கேள்வி. ஸோ இந்த அனல் மின் நிலையம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்கும். அப்படின்னா ஸோ அனல் மின் நிலையம்னா நிலக்கரியை எரித்து அதில் உண்டாகக்கூடிய வெப்பத்தினால் மின்சாரம் எடுக்கப்படும். ஓகேவா? அடுத்து நீர் மின் நிலையம் பார்த்திங்கன்னா பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அணை தான் இந்த பாபநாசம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீரின் வேகத்தினால் அந்த டர்பைன் அப்படிங்கிற ஒரு மிஷின் சுத்தப்பட்டு உங்களுக்கு மின்சாரம் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் டி இருப்பாருங்க, காற்றாலை ஆரவாய் மொழி. ஸோ இந்த இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி காற்றாலை மின் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த ஆரல்வாய் மொழி முப்பந்தல்னு சொல்லுவாங்க. அந்த ஆரல்வாய் மொழியில் முப்பந்தல் அப்படிங்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா ஃபேமஸான இடம். ஸோ இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் அமைந்திருக்கும். ஸோ இந்த அணுமின் நிலையம் இருக்குல்ல எண்ணூர், இது பார்த்திங்கன்னா எண்ணூருங்கிறது பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம் தான். ஸோ அது கல்பாக்கம் தான் பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம். சென்னையில் அணுமின் நிலையங்கிறது பார்த்திங்கன்னா கல்பாக்கம், காமினி அணுவிலைன்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணூருங்கிறது பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம். அதான் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி அணுமின் நிலையம், எண்ணூர் தான் தப்பு. அது பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம். அடுத்து கதிரியக்கத்தை கண்டிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி பெக்கரல் தான் பார்த்திங்கன்னா முதல்ல இயற்கையாக கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ அந்த மேரி கியூரிங்கிறது நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா செயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இந்த ரேடியம் அப்படிங்கிற பொருளிலிருந்து கதிரியக்கம் தானாக உங்களுக்கு படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான் அது இயற்கையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேதியியலில் நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அது எந்த வருடம் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத யாரும் தெரிஞ்சுதான் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 44 கொஸ்டின் பாருங்கள், மின் உருகிலை எந்த 2 உலோக கலவையினால் ஆனது? ஸோ இது பார்த்திங்கன்னா முக்கியமான கொஸ்டின். அந்த இதில் கேட்டிருந்தாங்க, எக்ஸாம் கேட்டது. நீங்கள் நிக்கல் மற்றும் குரோமியம் அப்படின்ற இதில் செய்வாங்க. ஓகேவா? மின் உருகலான ஃபியூஸ்ன்னு சொல்லுவாங்களா, ஃபியூஸ், அது செய்யக்கூடியதான் இந்த நிக்கல் குரோமியம் அப்படிங்கிற உலகத்தில் செய்வாங்க. ஆப்ஷன் சி நிக்கல் மற்றும் குரோமியம். 45 பாருங்கள், ஒரு கூற்று காரண கொஸ்டின். சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணம் பூசப்பட்டிருக்கும். காரணம், கருப்பு நிறமானது அதிக கதிர்வீச்சினை உட்கவரும். ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஈய பாத்திரம்னு சொல்லுவாங்க, அது அலுமினியம் பாத்திரம்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே கூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலர் தான் பூசிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அதிக பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஹீட்டுமே நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதிகமாக அந்த கதிர் இயக்கத்தையோ அல்லது வெப்பத்தை உட்கவரும். அதனால தான் எனக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. ஆப்ஷன் பி. அடுத்து 46, பார்மிக் அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுவது. ஸோ பார்மிக் அமிலம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எறும்புடைய கொடுக்கில் இருக்கும். அதாவது சிவப்பு எறும்புன்னு சொல்லுவாங்க, சிவப்பு கொடுக்கு எறும்புன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கில் உங்களுக்கு பார்மிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நடுநிலையாக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதாவது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் இருக்கு இல்லையா, சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பூரான்னு சொல்லுவாங்க. இந்த பூரான் கடிச்சா பார்த்தீங்கன்னா கிராமங்கள் சைடு இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூரான் கிடச்ச இடத்துலையோ அல்லது வேறு ஒரு மாதிரி தேல் அந்த மாதிரி கிடச்ச இடத்துலையோ சுண்ணாம்பு போடுவாங்க. ஏன்னா அதோடைய அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அமிலத்தன்மை இருக்கும். ஸோ அதை சமநிலைப்படுத்த தான் பார்த்திங்கன்னா நம்ம காரமான கால்சியம் ஹைட்ராக்சைடு சுண்ணாம்புக்கள் பயன்படுத்தும். ஓகேவா?
அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கடிச்ச இடத்துல வந்து சுண்ணாம்பு தடவுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்னது கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் சரியான வினை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ கால்சியம் ஹைட்ராக்சைடு. பார்மிக் அமிலத்தை நடுநிலையாக்க பயன்படுவது அப்படின்னு சொல்லி கால்சியம் ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம எல்லாம் போடுறது எல்லாமே சயின்ஸ் தான். ஸோ அது சித்த வைத்தியமும் கிடையாது, சயின்ஸ் மூடி யோகிறது. ஓகேவா? அந்த அமிலத்தை நான் சமநிலைப்படுத்துவதற்கு எனது இந்த காரத்தை பயன்படுத்திக்கிறோம். அடுத்து 47 எத்தனாலை காரங்கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமைட் கரைசலை கொண்டு ஆக்சிஜனேற்றம் அடைய செய்து டேஷ் தயாரிக்கலாம். ஸோ எத்தனாய்க்கு அமிலம் இங்கே மேலே கொடுத்துட்டாங்க, எத்தனாலையும் சொல்லிட்டாங்க. எத்தனால ஏதோ ஒன்று கலக்க போகிறாங்க அப்படின்னா என்னது கட்டாயம் எத்தனால தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ப்ரோப்போனிக் அமிலமோ பீட்டோனைக் அமிலமோ பெண்டானிக் அமிலமோ கிடைக்காது. எதாவது கிடைக்கும் எத்தனாய்க் அமிலம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஆப்ஷன் பி எத்தனாயிக் அமிலம். அடுத்து பாருங்கள், சரியான இணை கேட்குறாங்க. எத்தனை இது சரின்னு கேட்கணும். ஓகேவா? ஸோ ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா கரைப்பான் மற்றும் புரைத்தடுப்பான பயன்படுகிறது அப்படின்னா. ஸோ இதை பொருளை கரைக்கவும் புரைத்தடுப்பான் எனது கிருமி நாசினி நம்ம டெட்டால் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறிதளவு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கும். ஓகேவா? ஸோ அது முதல் கூட்டு சரி தான். அடுத்து கீட்டோன் பார்த்தீங்கன்னா கரைப்பான் மற்றும் கரை நீக்கி. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இதில் இருக்கும், அதாவது நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் ரிமூவர் சொல்லி கடையில் வாங்குறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த கீட்டோன் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இருக்கும். ஓகேவா? கூட்டு ரெண்டுமே சரி தான். அடுத்து ஈத்தர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயக்கமூட்டி வலி நிவாரணி. ஸோ ஈத்தர்கள் நம்ம மயக்கமூட்டின்னு சின்ன வயசில் படிச்சிருப்போம், அதன் பொருத்தமானது இருக்கும். அடுத்து எஸ்டர் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய்களில் பயன்படுகிறது. ஸோ இந்த பாமாலின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டர் அப்படிங்கிற பொருள் இருக்கும், அது வந்து பயன்படுகிறது. ஓகேவா? எல்லாமே சரி தான். ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 சரியானது. ஓகேவா? அடுத்து 49 ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி விலகல் விதிகளை நிரூபிப்பதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ புரூஸ்டர் விதி அப்படிங்கிறது வராது, ஒளிமின் விளைவும் அது வராது, முழுவாக எதிரொலிப்பும் வராது. ஓகேவா? ஸோ அதாவது ஒளி எதிரொலிப்பு வைக்கக்கூடிய ஒரு விதி பார்த்தீங்கன்னா ஹைஜென்ஸ் தத்துவம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பை முழுமையாக விளக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி ஹைஜென்ஸ் தத்துவம். அடுத்த 50வது கொஸ்டின், மின் இயற்றி விதி என்றும் அழைக்கப்படுவது எது? ஸோ இது பார்த்தீங்கன்னா மின் இயற்றி விதி என்று அழைக்கப்படுவது பிளம்பிங் வழக்கை விதி தான். என்னது மின் இயற்றி விதி என்று அழைக்கப்படும். இது பாருங்கள், ரெண்டு விதிகள் கூறியிருப்பார் பிளம்பிங். ஸோ இதில் பிளம்பிங் வழக்கை விதி மற்றும் பிளம்பிங் இடக்கை விதின்னு சொல்லி 2 விதிகளை கூறியிருப்பார். ஓகேவா? ஸோ அதில் பிளம்பிங் வழக்கை விதிங்கிறது பார்த்தீங்கன்னா மின் இயற்றி விதி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது கேவ வாய்ப்பு இருக்குது, சொந்த நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? பிளம்பிங் வழக்கை விதி தான் என்னது மின் இயற்றி விதி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 51 அதிக அளவில் புகையை உருவாக்குவதால் புகைத்திரை உருவாக்க பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பாஸ்பின் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவு புகையை உருவாக்கும். ஸோ நீங்கள் அதை இங்கே வெப்பப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதிக அளவு புகை ஏற்படுத்தும். ஸோ புகைத்திரைனா ஒன்றும் இல்லை, இந்த சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு சில பாடலோ அல்லது மேலோகத்தில் இல்லாத பூலகம் அந்த கடவுள் சார்ந்த படங்கள் வரும்போது புகைகள் வரும்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் பயன்படுத்தியிருப்பாங்க. பாஸ்பின் அப்படிங்கிற பொருள் தான் அது பயன்படுத்தியிருப்பாங்க. 52 பாருங்கள், அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாநிலம். ஸோ அதிரப்பள்ளி பார்த்தீங்கன்னா கேரளாவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி. ஓகேவா? அதுதான் அது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கேரளாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிஃபா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் அந்த சைடு பகுதியில் உள்ளவங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துவாங்க. 53 பாருங்கள், பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கீற்று மேகங்கள். ஸோ அதாவது கீற்று மேகங்கள்னால் உங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் ஈவினிங், அதாவது ஒரு மாலை நேரமும் இல்லாமல் ரொம்ப இரவு நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் அந்த இது காணப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா பெண் குதிரை வாள்கள். ஸோ குதிரை வாள்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி கீத்தாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் கீற்று மேகங்கள் அழைக்கப்படுகின்றன. பெண் குதிரை வாள்கள் அழைக்கப்படும் மேகங்கள் என்னது கீற்று மேகங்கள். இந்தியாவில் தார் பாலைவன பகுதியில் வீசும் தலக்காற்றின் பெயர் என்ன? ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். நான் இது ஷார்ட்கட் வழியை நான் போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த லூ காற்று தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தார் பாலைவனத்தில் வீசக்கூடிய ஒரு தலக்காற்று. ஓகேவா? லூ, ஆப்ஷன் சி லூ. ஓகேவா? இந்த ஃபானுங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு தலைக்காற்று தான். இந்த மிஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு தலைக்காற்று. போரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ இது மிஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் வீசக்கூடிய ஒரு தலைக்காற்று. ஓகேவா? ஃபானுங்கிறது பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் வீசக்கூடிய ஒரு தலைக்காற்று. இந்த போராங்கிறது எனக்கு சரியாக தெரியலை, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். புவி மேலோட்டில் சிலிக்கா மற்றும் அலுமினியம் அதிகம் காணப்படுவதால் இப்பகுதி டேஸ் என அப்படிங்கிறது. ஸோ சிலிக்காவுக்கு முதல் எழுத்து என்னது SI. ஓகேவா? அலுமினியத்துக்கு முதல் எழுத்து என்னது ALன்னு சொல்லுவாங்க. அப்போ சியால் சொல்லிடலாமா? அப்போது SIAL ஆனது சியால்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அப்போது சியால், ஆப்ஷன் ஏ சியால். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பேரிட்டிருப்பார், சூயஸ் அப்படிங்கிறதுங்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரெலாம் வச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சிருப்பார், சீமான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குமே பார்த்தீங்கன்னா அவர் தான் பேர் வச்சிருப்பார். 56 கீழ் காண்பவற்றுள் டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுகள் அதிகம் உள்ள மண் வகை எது? ஸோ அந்த இரும்பு தாதுகளால் தெரிஞ்சிடும் நம்மளுக்கு என்னது டைட்டானியம் இரும்பு தாது. டைட்டானியம்னா ஒரு பொருள் தான், அது எங்கே காணப்படும்? கரிசல் மண்ணில். இந்த பருத்தி, அதாவது பருத்தி தாவரம் மிக அதிகமாக நல்ல முறையில் விளையக்கூடிய மண் தான் இந்த கரிசல் மண். இதுவே பார்த்தீங்கன்னா பருத்தி மண் என்று கூட அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி கரிசல் மண். இந்த செம்மண்ணில் பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் வந்து அதிகம் காணப்படும். இதில் செம்மண்ணில். ஓகேவா?
57 பாருங்கள். பூனா ஒப்பந்தம் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இருவரிடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் எட்டப்பட்டது. யாருக்கெல்லாம்? அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாக இருக்கும். எப்போ? 1932 உங்களுக்கு 1931 2ஆம் மாதம் வட்டமேசை மாடி கரெக்டாக தான் 32 தான். ஓகேவா? 32 தான். உங்களுக்கு இப்போ காந்தி இருவின் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகிருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இடத்தொகுதி தாழ்த்தப்பட்டவருக்கான இடத்தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் கேட்டிருப்பார். ஸோ அதனால் என்னது ஒரு குறிப்பிட்ட தொகுதி மட்டும் ஒதுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். காந்தி மற்றும் அம்பேத்கர் ஆப்ஷன் டி. 58 இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சரியான வரிசை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஏட்ரியம் பார்த்தீங்கன்னா அதாவது ஏட்ரியம்னா வென்ட்ரிக்கல் ஆரிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆரிக்கல் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை உறுப்புகள் அனுப்பக்கூடியது. வென்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா பெறக்கூடியது. ஓகேவா? ஏட்ரியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பெறக்கூடியது. வென்ட்ரிக்கல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா தமனிகள் உடம்புக்கு எடுத்து செல்லும். ஓகேவா? அந்த உடலுக்கு எடுத்து நல்ல ரத்தத்தை உடலுக்கு எடுத்து செல்லப்பட்டு சிறைகள் மூலமாக கெட்ட ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு இந்த சிறைகள் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான வரிசை. 59வது கொஸ்டின் பாருங்கள். வேதங்களுக்கு திரும்புவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்த இயக்கம் எதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பிரம்ம சமாஜமோ பிரார்த்தனை சமாஜமோ அத்வைதமோ என்னது முன்வைக்கலை. இந்த ஆரிய சமாஜம் இருக்குல்லையா அதான் முன் வச்சுருக்கோம். ஆரிய சமாஜத்தை துவச்சுவத்தர் யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். பார்த்தீங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம், அதாவது இந்து மதத்திலிருந்து பிற மதங்களுக்கு மாறியவர்களை மறுபடியும் இந்து மதத்துக்கு கொண்டு வரப்பட்ட அந்த உருவாக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய சமாஜம் இதோடைய அந்த சுத்தி இயக்கம்னு சொல்லுவாங்க. ஓகே? சுத்தி இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான இருக்குது. இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருப்பாங்கன்னா தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து டெல்லி சுல்தான்களில் தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து அதில் தனது பெயரையும் பொறிக்க செய்தவர் யார்? ஸோ டெல்லி சுல்தானில் நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி செய்ய மாட்டார். ஆனால் எனது அந்த முஸ்லீம்களோட ஆட்சியை பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறுவியிருப்பார். அவர் தான் முகமது கோரி. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 1210 ஸோ நம்ம இந்தியா மீது படையெடுத்திருப்பார். அதில் இரண்டாம் தரைன் போர் 1192 பிருத்திவிராஜ சவுகான் அப்படிங்கிற ராஜபுத்திர அந்த அவரை மன்னரை தோற்கடித்து இந்தியாவில் குத்புதீன் ஐபக் அப்படிங்கிற அவருடைய அடிமையை மன்னராக உருவாக்க செய்து டெல்லி சுல்தான் அப்படிங்கிற ஆட்சியை இந்த முகமது கோரி வந்து தொடங்கியிருப்பார். ஓகேவா? ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை ஆட்சி செய்தாலும் நம்ம இந்திய கடலோட லட்சுமி அந்த தெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாணயங்களில் பொறிச்சு வெளியிட்டிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி முகமது கோரி. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அடுத்த 3வது வகுப்புக்கான 20 கேள்விகள். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு வகுப்பு இருக்குது. ஸோ டோட்டல் உங்களுக்கு 80 கொஸ்டின் வரும் இல்லையா? 80 கொஸ்டின் நாங்கள் 60 முடிச்சுட்டு 20 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? இதை 4வது வகுப்பாக பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் எனக்கு வேணும் சார், நான் ஜிகே எனக்கு தேவைப்படும் அப்படிங்கிறவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டா பேஜும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.